ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பஞ்சாபி ஸ்டைல் சோலே மசாலா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ஒயிட் சின்னாவை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வைக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 பிஞ்ச் குக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சால்ட், கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி. இப்போ நம்ம ஒரு ஸ்பைஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன வெள்ளை துணியில் ஒரு பட்டை, ஒரு ஜாதிபத்திரி, மேசுன்னு சொல்லுவோம், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் டீத்தூள். இந்த பஞ்சாபி சோலே மசாலாவில் கொண்டக்கடலை வேக வைக்கிறப்ப கண்டிப்பாக டீத்தூள் போட்டு தான் வேக வைப்பாங்க. ஸோ எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன வெள்ளை துணியில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா ஒரு சின்ன டீ பேக் வேணும், அந்த சாஷே மாதிரி இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கை இதில் போட்டுட்டு எப்போவும் மாதிரி கொண்டக்கடலையை ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்பைஸ் பேக்கில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இதோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பேக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம், தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2-3 பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, இது இல்லைன்னா நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடே சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த குழம்பு, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு 2-3 பச்சை மிளகாய் கீரி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் குழம்ப கொதிக்க வச்சு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சோலே பச்சூரா அந்த
நார்த் இந்தியன் பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆர்டினரியாக கோதுமையில் பண்ணுற பூரி, நான், ரோட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.